ஆள் இல்லை. இப்போ ரொம்ப கடினம்தான் நாட்டு நிலைமை. ஆனால் இதுக்கு ஒரு காலம் வரும்ல. பெருந்தலைவர் ஆட்சி மீண்டும் வரணும்னாலும் அவன் பேரன் ஆட்சி வந்தால் தான் வரும். அது இல்லைன்னா கஷ்டம். படம் இல்லை காமராஜ் எங்களுக்கு, படம் இல்லை எங்களுக்கு, படிப்பினை பாடம், வரலாற்று பெருந்தடம் எங்களுக்கு காமராஜ். அது சிலை இல்லை, எங்கள் ஆழ்மனதில் ஒவ்வொரு நொடியும் கொதிக்கிற உலை. அது உலை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை மாலை போட்டு கும்பிட்டு போகிற கூட்டம் இல்லை இது. அவன் என்ன செஞ்சான், அவன் நேர்வழி தடத்தில் பயணித்து இந்த நாட்டையும் மக்களையும் நல்வழிப்படுத்துவது ஒன்று தான் கனவாக இருக்கணும். அது இன்றைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு தேடி தேடி படிங்க. நீங்கள் பாடத்தை மட்டும் படித்தா அதுதான் அறிவு நினச்சிங்கன்னா கஷ்டம். அதுதான் அது கஷ்டம், அது ரொம்ப கடினம். அதை தாண்டிய கல்வி இருக்குது, அதை படிக்கணும். இன்னைக்கு சூழியல், அறிவு, பொருளியல் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அரசியல் என்பதை ஒரு வாழ்வியல் என்று நீங்கள் உணருங்க. அறிவியல் புவியியல் போல வாழ்வியல். ஏன் அதை சொல்ற அண்ணே? உங்கள் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை நாம சரியா பண்ணல அப்படின்னா தடுமாறிடும். அதனால நீங்க என்ன படிக்கணும், அதுக்கு என்ன வேலை, அதுக்கு என்ன சம்பளம், அந்த வேலையை நீங்க எங்க பார்க்கணும், எல்லாத்தையும் அரசு தான் தீர்மானிக்குது. பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ் பெறுகிற வரை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலையும் கற்றுக்கொள்ளுங்கள், அதில் ஆழ்ந்த அறிவு தெளிவு பெறுங்கள். இல்லை என்றால் நாட்டை நீங்கள் நல்வழிப்படுத்த முடியாது. ஒரு பதறு சமூகமாக நாம் மாறிப்போம். இப்ப நமக்கு எந்த பெருமையும் வெளியில போய் சொல்ல முடியாது. நாங்கள்லாம் சேர சோழ பாண்டிய வம்சம், நாங்கள்லாம் தெரியுமா, எங்களுக்கு உலகத்துக்கு பொதுமறை தந்தவன், எங்களை போல ஆக செழுமையான இலக்கிய வளம் கொண்ட இனத்தை உலக வரலாற்றில் காட்டுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது, ஒரு பெருமையும் பேச முடியாது. நீ இப்ப இருக்கிற நிலைமையில நீங்களா அதெல்லாம் நீங்களாடா அப்படின்னு. அதனால இதை மறுபடியும் சொல்வேன். தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம்னு நம்முடைய தாத்தன் நாமக்கல் கவிஞன் பாடுறான். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் அவருக்கு உயிரென்று உலகத்திற்கு காட்டியவன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். எத்தனையோ நமது முன்னவர்கள் வந்தார்கள், வாளும் வேலும் ஏந்தி போரிட்டார்கள். அப்போதெல்லாம் உலகம் சென்று சேராத தமிழனின் மானமும் வீரமும் என் உயிர் தலைவன் ஏந்திய துப்பாக்கியில் உலகம் திரும்பி பார்த்தது. சாதாரண மகன், உங்கள் முன்னால் நிற்கிற உங்க உடன் பிறந்தன் சீமானை போல, என் தாத்தன் காமராஜை போல சாதாரண மகன் அவனும். நான் ஒன்னும் மன்னன் இல்லையே, மந்திரி மகன் இல்லையே, கூட்டம் வர்றதுக்கு வான்னு சொன்னா அத்தனை ஓட்டு போடுறதுக்கு. இப்ப பார்த்தாலும் தோற்று போனாலும் 20 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி என்னை நிக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்த விட்டு போகாத. இப்ப கூட எங்க அப்பா இறந்துறாரு. 30ஆம் நாள் காரியம். பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே எவ்வாறு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா. அதனால சாதாரண மகன் இந்த மண்ணிலே நம்முடைய பாட்டன், வரலாற்றில் பெருமை மிக்க குறியீடா இருக்கிற பாட்டன் தீரன் சின்னமலை. அவன் மன்னன் வாரிசுலாம் கிடையாது, மந்திரிலாம் கிடையாது. விவசாய குடும்பத்தில் ஒரு மகன் வாடான்னா வந்தான் படைக்கு. அது மாதிரி என் தலைவன் மந்திரி மகனோ அது கிடையாது, வாடானா நாட்டு விடுதலைக்கு சாகன்னு வந்தான். அது மாதிரி தான் நான் வாடானம் இனத்தின் விடுதலைக்கு, மொழி விடுதலைக்கு நான் வர்றேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும்
கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.